உங்களுடைய எல்லா கதாபாத்திரங்களுக்குள்ளேயும் அது சட்டையரா சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு நலன் குமாரசாமிட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது ஒவ்வொரு கேரக்டர்லயும் வெளிப்படுற மாரி எனக்கு தோணுது. அந்த பொலிட்டிக்ஸ் தான் அந்த அதாவது கவனிக்கப்படாத அந்த ஒரு எளிய மனிதர்களுடைய வாழ்வின் அரசியல் இருக்குல்ல, அதுதான் நலன் குமாரசாமியுடைய கோரா? இல்ல சார். நான் அததான் சொல்றேன். இப்ப எளிய மனிதர்களோட அ சைடா, எளிய மனிதர்களோட வழியா, இல்ல அவங்களோட சப்போர்ட் பண்ணியான்னு மட்டும் இல்ல. அதாவது நான் என்ன பார்க்குறேன்னா, என்னோட படத்துல ஒரு ஆர்கியுமென்ட் முன்வைக்கும்போது, ம். ஒருத்தங்க வந்து "வாவ்! கரெக்ட்டா சொன்னாய்யா" அப்படின்னு சொல்லணும். அடுத்து நான் இன்னொரு ஆர்கியுமென்ட் வைக்கும்போது அவனுக்கு டிஸ்கம்ஃபோர்ட் வரும் ஆ. கிரியேட் பண்ணணும். அதாவது என்னன்னா 2 அடியும் அடிக்கணும். அதாவது இங்கிட்டும் அடிக்கணும், அங்கிட்டும் அடிக்கணும். அது 2யுமே நான் ஹானஸ்ட்டா பண்ண முடியணும். ஸோ ஓகே. ஐ டோன்ட் ஹேவ் அ சைடுங்கிற இடத்துக்கு போக முயற்சி பண்றேன். பட் அஃப்கோர்ஸ் சார் ஒரு படம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த படம் டிக்டேட் பண்ணும். ம். சில ஸ்டாண்ட்ஸ் அது எடுத்துரும். ம். சில விஷயங்கள பண்ணும். அத நம்ம இல்ல என் ஸ்டாண்ட் இதான்னு சொல்லி மாத்தவும் முடியாது. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு அ இன்ஃபாக்ட் இன்னும் பர்ப்பஸ்ஃபுல்லா சொல்லணும்னா, ஒரு ஐடியா நல்ல ஐடியா வருதுல்ல சார், அது ம். எனக்கு பிடிக்குதுல்ல. அப்ப எனக்கு பிடிக்குதுன்னா, நான் நல்லவன். எனக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுல அத சூஸ் பண்றேன். ஓகே சார். அப்புறம் எனக்கு பிடிச்சதுனால அத எக்ஸ்ப்ளோர் பண்றேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்னன்னா, அந்த ஐடியாவுக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ட்ரூத்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறதுனால, அதுல ரொம்ப லாஜிக்லாம் பார்க்க போறதில்ல. எனக்கு ஆ. என்ன ஒரே ரூல் என்ன? அந்த ஐடியாவுக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். ஆ. அந்த லாஜிக் இருக்கு. அந்த ஐடியா யாரு சூஸ் பண்ணா? நான் தான் சூஸ் பண்ணேன். நான் யாரு? நான் நல்லவன். இந்த லாஜிக்ல வந்து வேற வரமுறைலாம் வச்சுக்கிறது இல்ல. ஆ. நமக்கு இந்த கொள்கை இருக்கு. அதுக்கு அது நான் இங்க திணிக்கணும். ஆ. எனக்கு இது உடன்படாது. அப்படிலாம் இல்ல. ம். முடிஞ்ச வரைக்கும் மேபி எனக்கு உடன்படாதா இருந்தா கூட நான் அலோவ் பண்ண முயற்சிக்கணும். அத நான் எவ்வளோ தூரம் பண்றேன்னு தெரியல. பட் ஆனா தட் ஷுட் பி மை பிளேஸ்ன்னு சொல்றேன். உங்கள செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸும் அதுல இருக்கணும்னு நெனைக்கிறீங்க. இருக்கணும். உடன்படுதலும், உடன்பட மறுத்தலும் ஒன்றே. ஆமா. அது 2மே அ ஒரு ஆர்டிஸ்ட் 2யுமே கையாளணும்னு சொல்றேன். ஒரு ஓகே. ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், ஒரு ஃபில்ம் மேக்கர் எல்லாருமே வந்து அது 2மே கையாளணும்னு சொல்றேன். அதாவது அதன் மூலியமா ஒரு ஓப்பன்னஸ் வருதுல்ல சார். ம். 2யுமே நியூட்ரலா பார்க்கக்கூடிய தன்மைக்கு போ முடியுமாங்கிறது ஐடியா. பட் ஆனா என்னன்னா, அது ஃபுல் நியூட்ரல்னு வச்சுக்கோங்களேன், கதை வராது. அது ஃபுல் ஓப்பன்ங்கிற இடத்துல கதை இல்ல. ஸோ கதை வந்து சில டிக்டேட் பண்ணுதுல்ல. அதுல முடிஞ்ச வரைக்கும் ஓப்பனா இருக்கணும்.